வணக்கம். அதிமுக பாஜகவுடன் கூட்டணியா இல்ல அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒரு பக்கம் பாஜகவுல இருந்து மிகப்பெரிய அழுத்தம், ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜய் கிட்ட நம்ம பல்வேறு அழைப்புகளை கொடுத்தோம், இன்னும் விஜய் நமக்கு இன்னும் சரியான பதிலை கொடுக்கல அப்படிங்கிற மிகப்பெரிய டென்ஷன். இப்போ யார் பக்கம் போகிறது, எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய குழப்பமான சூழல். மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜகவில் நான் கூட்டணிக்கு வரலைங்க, என்னை விட்டுடுங்க, அங்கே அந்த நபர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒத்த காலில் நிற்கிறார். காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் தீவிரமாகவே ஆகாது. பல களத்தில் ரெண்டு பேருக்கும் முட்டல், மோதல், சண்டை, பெரிய பிரச்சனை. இதனால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும், தமிழகத்தின் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜகவுடன் நான் கூட்டணிக்கு வரவே மாட்டேங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீவிரமான முடிவு. இந்த சூழலில் அமித்ஷா பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு உண்டான பல்வேறு இணக்கமான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாஜக மேலிட பொறுப்பாளர்களும் சரி, அதிமுகனுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள், தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பல பேர் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுல விருப்பம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு நியூட்ரலான எந்த பக்கம் முடிவெடுக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறது உறுதிப்படுத்திட்டா இந்த ஒரு பெரிய வாய்ப்பை நம்ம தவற விட்டுடுவோம், அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு பாஜகவுடன் டைம் கேட்டிருக்கிறது. காரணமே இதற்கு தான். ஒரு பாஜக மேலிடம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறது. அமலாக்கத்துறை மூலிமா அதிமுகனுடைய எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய இடத்துல, உறவினர்கள் இடத்துலலாம் ரெய்டு அனுப்புறதெல்லாம் எதுக்குனாக்கா, அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி போவதற்கு முன்பாக அதிமுகவை நம் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற பல்வேறு வியூகத்தில் தான் பாஜகவினுடைய அமித்ஷா திட்டம் போடுகக்கூடிய இந்த திட்டத்தை தான் எடப்பாடி பழனிசாமி முறியடித்து எப்படியாவது விஜய் அவர்கள் அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை விரைவில் நம்ம ஒரு சமிக்கை வெளியே கொடுத்துடணும். அப்போ தான் பாஜக நமக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ ஆதவர்ஜினா அதிமுகவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் கூட்டணியில் இணைப்பதற்கு, கூட்டணி உருவாக்குவதற்கு, மெகா பலத்தை உருவாக்குவதற்கு ஆதவர்ஜினா பெரிய பாலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு பல்வேறு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஆதவர்ஜினாவுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்து, விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் ஆலோசனை கொடுங்க, பரவாயில்ல, ஆனால் எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருங்க, நம்ம ரெண்டு கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்றிணைந்து கூட்டணி வைத்தால் நீங்கள் எங்கே இருந்தால் என்னங்க, ரெண்டு பேருக்கும் நீங்கள் ஃபுல்லாக முழுசாக சப்போர்ட் பண்ணுங்கள். 2026 தேர்தலில் திமுகவை நம்ம நிச்சயமாக வீழ்த்தி ஆக வேண்டும், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் கேட்டார் இல்லையா? அவர் கேட்கின்ற அத்தனை விஷயங்களை நாங்கள் கொடுக்க தயார் அப்படிங்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவில் இருக்கிறாரு. ஆனால் விஜய் கேட்ட அந்த கோரிக்கைகள் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொடுக்க முன்வராத காரணத்தினால்தான் இந்த இழுப்பறி இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்காகத்தான் ஆதவர்ஜினா விஜய் கிட்ட டீல் பேசிகிட்டு இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த முடிவு விரைவில் ஆதவர்ஜினா விஜய் கிட்ட இதை முழுசாக எடுத்து சொல்லி இந்த அதிமுக தாவேக கூட்டணி உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்னும் ஓரிரு வாரங்களில் உறுதியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய சூழல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆதவர்ஜினா விஜயுடன் கைகோர்ப்பாரா? தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கைகோர்க்குமா அல்லது பாஜகவுடன் அதிமுக கைகோர்க்குமாங்கிற பெரிய சங்கிலி தொடர் போல போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக வலதுபுறமா, இடதுபுறமா, இல்லை நேராக போகுமா, இல்லை யூட்டர்ன் எடுக்குமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக செயல்பட்டால் அடுத்த அரசியல் எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமிக்கு 2026க்கு அப்புறம் பிரகாசமாக இருக்கும். இந்த தவறான முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்துவிட்டால் 2026க்கு பிறகு அதிமுக நிலை மோசமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. திமுக மீண்டும் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி பிடிப்பதற்கு பல்வேறு வியூகங்களை வகுக்கிறாங்க. இவர்களை வீழ்த்துவதற்கு தான் 5 முனையாக 5 கட்சிகள் கூட்டணியாக அமைவதற்கு வாய்ப்புகள் சொல்லப்படுது. ஒரு பக்கம் பாஜக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி கட்சி, இப்படி பல அம்புகளை திமுக பக்கம் எய்த ரெடியாக இருக்கிறார்கள். இந்த அம்புகளை எதிர்கொள்வதற்கு திமுகவும் தயாராகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் கணக்கு தப்புமா, சரியாகுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.